தனுசு ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் மௌனமாக இருந்ததால் குற்றவாளியாக ஆகிய தருணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தாங்க செய்யும். பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்க எதற்கெடுத்தாலும் வாதாடி கொண்டிருக்காமல் பல நேரங்கள்ல நம்மவர்கள் தானே பேசி பிரச்சனையை பெரிதாக வேண்டாம், காலம் பதில் சொல்லிக்கூடும் என்று நினைத்து மௌனமாக நீங்கள் இருந்திருப்பீங்க. ஆனா இந்த மாதிரி இருக்க வேண்டிய விஷயங்களில் நீங்கள் இருக்கலாம். யார் என்று தெரியாமல் இருக்கக்கூடிய இடங்களிலும் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டால் கூட நீங்க மௌனமாக இருப்பீங்க. உங்கள் மீது பழி சுமத்தப்பட்டாலும் நீங்கள் மௌனமாகவே இருப்பீங்க. அதற்கு நான் காரணங்கள் கிடையாது என்று நீங்கள் எப்பொழுதுமே அதை தெளிவுபடுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கவே இருக்காதுங்க. ஆனா இது எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்துல பெரிய ஒரு பிரச்சனையாக தெரியாது. போக போகத்தான் உங்களுடைய வாழ்க்கையில அது எந்த அளவுக்கு பிரச்சனைகளாக மாறும் என்பதை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். ஆனால் உங்களின் அந்த உன்னதமான அமைதியை உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களது பலவீனம் என்றும் உங்களுக்கு தட்டி கேட்க துப்பில்லை என்றும் தவறாக புரிந்து கொண்டு ஒட்டுமொத்த பழியையும் உங்கள் மீது சுமத்தி உங்களை குற்றவாளியாக ஆக்கிய நபர்கள் யாருமே கிடையாதுங்க. உங்க கூடவே இருக்கக்கூடிய நபர்கள் தான். நீங்கள் எப்போதுமே அமைதியாக இருப்பீங்க, தேவையில்லாம கோவப்பட மாட்டீங்க, யாரையும் தேவையில்லாம மம்புக்கும் இழுக்க மாட்டீங்க என்பது எல்லாருக்குமே தெரியும். அதுலேயும் உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் நன்றாகவே தெரியும். அதனாலேயே உங்களை குற்றவாளியாக மாற்றி நிற்க வைத்த சில விஷயங்களும் உங்களுக்குள்ள இருந்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்க அநியாயத்தை கண்டும் பேசாமல் இருந்த அந்த மௌனமே உங்களுக்குள்ள பெரிய ஒரு எதிரியாக மாறியிருக்கும். உங்களுக்கு எதிராக பல வதந்திகளையும் பொய்களையும் மற்றவங்க பரப்புவதற்கு காரணமாக அமைந்த போதும் நாம் அன்றே எதிர்த்து பேசிய நியாயத்தை கேட்காமல் கோழையைப் போல அமைதியாக இருந்து விட்டேமே என்று நீங்கள் நினைத்து பிற்காலத்தில் வருத்தப்படுவீங்க. ஆனால் இந்த ஒரு நேரத்தில் ஏன் இப்பொழுது கூட நீங்கள் இதை கூறும் பொழுது ஏதாவது ஒரு நிகழ்வை நீங்கள் மனதில் நினைத்து கொண்டு அந்த ஒரு நேரத்தில் நான் ஒரே ஒரு வார்த்தை எதிர்த்து பேசினால் என்னுடைய வாழ்க்கையவே மாறியிருக்கும், குற்றவாளி என்ற ஒரு பெயர் எனக்கு வராமல் போயிருக்கும் என்று உங்களுக்குள்ள 1000 எண்ணங்கள் ஓடத்தாங்க செய்யும். ஆனால் அந்த ஒரு நேரத்தை நீங்க தவற விட்டீங்க. மீண்டும் அந்த ஒரு நேரமானது உங்களுக்குள்ள கிடைக்காது. அதனால உங்கள் மீது குற்றவாளி என்ற ஒரு பெயரானது இப்போ வரைக்கும் சூட்டப்பட்டு கொண்டே தாங்க இருக்கும். ஆனா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய நல்ல எண்ணத்தை புரியாமல் எத்தனையோ நபர்கள் நடந்திருப்பாங்க. நீங்க யாருக்கும் தீமை நினைக்காத தூய்மையான உள்ளங்கள் கொண்டவர்கள் என்று உங்களுக்கும் தெரியும், உங்க கூட இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் தெரியும். உங்களது எதிரிக்கு ஒரு கஷ்டம் என்றால் கூட ஓடி சென்று உதவக்கூடிய நல்ல எண்ணங்கள் கொண்டவர்கள் நீங்கள்தான். ஆனால் இந்த சுயநல உலகிற்கு உங்களது தூய்மையான நோக்கங்கள் புரியாமல் போனதால் உங்களது ஒவ்வொரு நல்ல செயலையும் அவர்கள் தங்களின் சுயநல பார்வையோடு மட்டுமே பார்த்து உங்களை தவறாக புரிந்து கொண்டார்கள். உங்களுக்குன்னு என்ன கஷ்டங்கள் இருக்கிறது என்பதை யாருமே கேட்காமல் உங்களுக்கு பிரச்சனைகளை மட்டுமே தாங்க தேடி கொடுத்திருப்பாங்க. இவன் ஏன் நமக்கு இவ்வளவு நன்மைகள் செய்கிறான், இதன் பின்னால் இவனுக்கு என்ன சுயநலம் இருக்குமோ என்று உங்களது தூய்மையான அன்பை கூட சந்தேக கண் கொண்டு பார்த்து உங்களது நல்நோக்கத்தை கொச்சைப்படுத்திய மனிதர்களின் மத்தியில் நீங்கள் வாழ வேண்டியதும் உங்களுக்குள்ள இருந்திருக்கும். இதுவும் உங்களுக்கு கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை உங்களுக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். உங்களது நல்ல எண்ணம் உங்களுக்கு பாராட்டை பெற்றுத்தராமல் மாறாக உங்களை பழி சுமத்துவதற்கு காரணமாக அமைந்த போது இந்த உலகில் நல்லவராக இருப்பதுதான் ஆகப்பெரிய சாபமா என்று நீங்கள் நினைத்து நீங்கள் விரக்தியின் எல்லைக்கே சென்றிருந்திருப்பீங்க. இந்த மாதிரியான சில செயல்களும் உங்களுக்குள்ள நடந்திருக்கும். ஒரு குடும்பத்திலோ அல்லது வேலை பார்க்கக்கூடிய இடத்திலோ ஏதேனும் ஒரு பிரச்சனை அல்லது குழப்பங்கள் ஏற்படும் பொழுது அதற்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத ஒரு நிலைமையிலும் நீங்களாகவே முன்னின்று உங்களுடைய உழைப்பையும் புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்தி அந்த ஒரு பிரச்சனைகளை எல்லாம் அடிமட்டத்திலிருந்து சரி செய்து கொடுத்திருப்பீங்க. ஆனால் எல்லாத்தையும் சரி செய்த பிறகு கடைசியில் ஏதேனும் ஒரு குறைபாட்டை கண்டுபிடித்து ஒட்டுமொத்த குற்றத்தையும் உங்கள் மீது தூக்கிப்படுவதுதான் இந்த உலகத்தின் விசித்திரமான குணமாக, உங்க கூட இருப்பவர்களின் விசித்திரமான ஒரு குணமாகவும் உங்களுக்குள்ள இருந்திருக்கும். ஆனா இதையும் நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. இதுவும் ஏன் நடந்தது, எதற்காக நடந்தது என்று உங்களுக்கு தெரியாது. இதுவும் கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை உங்களுக்குள்ள தேடியும் கொடுத்திருக்கும். இதுவும் நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறும், எந்த அளவுக்கு மாற்றங்கள் நடக்கும் என்பதை தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு தனுசு ராசி அன்பர்கள் வாழ்க்கையில உங்களுடைய திட்டங்கள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல வெற்றியாக மாறிவிடும். தனுசு ராசிக்காரங்க எப்போதுமே சராசரி மனிதர்களைப் போல சிந்திக்காமல் காலத்திற்கு முற்பட்ட புதுமையான மற்றும் பிரம்மாண்டமான சிந்தனைகளை நீங்கள் கொண்டிருப்பீங்க. வாழ்க்கையில் அடுத்து என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது என்பதை
போக போக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தெரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. ஆனா கடந்த காலங்களில் உங்களை சூழ்ந்திருந்த எதிர்மறை மனிதர்களாலும் சூழ்நிலைகளாலும் உங்களது அந்த உன்னதமான திட்டங்கள் அனைத்தும் வெறும் காகிதம் கப்பலாகவே முடங்கி கிடந்த நிலைகளானது உங்களுடைய வாழ்க்கையை விட்டு மாற ஆரம்பிக்கும். இனி நீங்கள் தீட்டக்கூடிய ஒவ்வொரு திட்டங்களும் எவ்வித தடையும் இன்றி ஒரு வெற்றியைப் போல வெற்றியை நோக்கி மட்டுமே பயணிக்கக்கூடிய ஒரு பாதையை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். ஆனா ஆரம்பத்துல எதுவுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்காது. போக போகத்தான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குன்னு சின்ன சின்ன விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அதனையும் நீங்கள் போக போக புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. நீங்க நீண்ட நாட்களாக திட்டமிட்டு வைத்திருந்த ஒரு புதிய தொழிலோ அல்லது உங்களுடைய வேலை முறையில் நீங்கள் கொண்டு வர நினைத்த ஒரு தனித்துவமான மாற்றங்கள் என எதுவாக இருந்தாலும் அதற்கான முதலீடுகளும் சரியான கூட்டாளிகளும் உங்களை தேடி வருவார்கள். உங்களை தேடி வந்து உங்களுடைய வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்று உங்களுக்குன்னு சில விஷயங்களையும் நிச்சயமா தேடி கொடுக்கவும் ஆரம்பிப்பாங்க. மற்றவங்க செய்ய தயங்கக்கூடிய சில விஷயங்களையும் யாருடைய கற்பனைக்கும் எட்டாத ஒரு எளிய தீர்வை ஒரு தொழிலாகவோ அல்லது ஒரு புதிய ஒரு திட்டமாகவோ நீங்க உலகிற்கு அறிமுகப்படுத்துவீங்க. அப்படி அறிமுகப்படுத்தும் போது அது சந்தையில் ஒரு புதிய ஒரு அலையை உருவாக்கி உங்களது துறையில் ஒரு தவிர்க்க முடியாத மாபெரும் சாதனையாளர்களாக அனைவராலும் உங்களுக்கு மாற்றி கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு வெற்றி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். ஆனா ஆரம்பத்துல எதுவுமே உங்களுக்கு எளிதாக கிடைக்காதுங்க. போக போகத்தாங்க உங்களுக்குன்னு எல்லாமே நிச்சயமா தேடி வரும். உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற வேலை கிடைக்காமல் போனாலும் பார்க்கக்கூடிய இடத்தில் உங்களது உழைப்பிற்குரிய ஊதியம் கிடைக்காமல் தற்காலிக வேலைகளில் முடங்கி எதிர்காலம் குறித்த ஒரு நிலையற்ற பயத்தோடு வாழ்ந்து வந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இனி உங்களுடைய வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் அடுத்த கட்டத்திற்கு உயர்த்தக்கூடிய ஒரு மிக உன்னதமான நிரந்தர வேலையானது உங்களுக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். கடந்த காலங்களில் நீங்கள் யாருக்காகவோ வாழ்ந்து உங்களை சுற்றி இருந்த நச்சுத்தன்மை வாய்ந்த மனிதர்களின் கட்டுப்பாட்டிற்குள்ள சிக்கி உங்களுடைய சொந்த முடிவுகளையும் தேர்வையும் கூட சுதந்திரமாக எடுக்க முடியாமல் ஒரு அடிமைத்தனமான இயந்திர வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து வந்த நிலைமைகளானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறி இனி உங்களது ஒட்டுமொத்த வாழ்க்கையும் நீங்களே முழுமையாக கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு கம்பீரமான சகாப்தங்கள் நிறைந்த ஆரம்பமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாற ஆரம்பிக்கும். அதே போல நெருக்கமானவங்க வழிகளில் உங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படத்தான் செய்யும். அதனை நினைத்து நீங்கள் கோவப்படக்கூடாது. அதனை தாண்டி வாங்கள். அதை எப்பொழுதுமே நீங்க ஒரு இதாகவே நினைக்காதீங்க. பார்வை தொடர்பான பிரச்சனைகள் தோன்றி உங்களுக்குள்ள மறையத்தான் செய்யும். நிதானமான பேச்சுக்களால் உங்களுக்குள்ள நம்பிக்கைகள் மேம்படும். அனைவரும் உங்கள் மீது நம்பிக்கையும் அதிகமாக வைப்பாங்க. செயல்பாடுகளில் ஆர்வமின்மையான சூழல்கள் உங்களுக்குள்ள உண்டாகும். பயணங்கள் மூலம் அலைச்சல்கள் உங்களுக்குள்ள ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாகத்தாங்க இருக்கும். வரவுகளில் ஏற்ற இரக்கமான சூழல்கள் உங்களுக்குள்ள உருவாகும். அதனால பணத்தினால் உங்களுக்குள்ள அப்பைக்கப்போ ஏற்றமும் இருக்கும், இரக்கங்களும் இருக்கும், லாபங்களும் இருக்கும், தொழில நஷ்டங்களும் இருக்கத்தான் செய்யும். அது அனைத்தையும் நீங்கள் கடந்து வாருங்கள். உங்களுடைய நேரம் என்பது இந்த ஒரு நேரத்துல நன்றாக இருக்கிறது. அதுல எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதனை செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு நாளாக இருக்கும். தனுசு ராசியில் பிறந்த மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய நல்ல ஒரு நேரமாக இருக்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நம்பிக்கைகள் உங்களுக்குள்ள மேம்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்ற இறக்கமான ஒரு நாளாகவும் இருக்கும். அதனால் இந்த ஒரு நேரத்தை நீங்க சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நல்லது நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். மறக்காம நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி. அனைவரும் உங்கள் மீது நம்பிக்கையும் அதிகமாக வைப்பாங்க. செயல்பாடுகளில் ஆர்வமின்மையான சூழல்கள் உங்களுக்குள்ள உண்டாகும். பயணங்கள் மூலம் அலைச்சல்கள் உங்களுக்குள்ள ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாகத்தாங்க இருக்கும். வரவுகளில் ஏற்ற இரக்கமான சூழல்கள் உங்களுக்குள்ள உருவாகும். அதனால பணத்தினால் உங்களுக்குள்ள அப்பைக்கப்போ ஏற்றமும் இருக்கும், இரக்கங்களும் இருக்கும், லாபங்களும் இருக்கும், தொழில நஷ்டங்களும் இருக்கத்தான் செய்யும். அது அனைத்தையும் நீங்கள் கடந்து வாருங்கள். உங்களுடைய நேரம் என்பது இந்த ஒரு நேரத்துல நன்றாக இருக்கிறது. அதுல எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதனை செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு நாளாக இருக்கும். தனுசு ராசியில் பிறந்த மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய நல்ல ஒரு நேரமாக இருக்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நம்பிக்கைகள் உங்களுக்குள்ள மேம்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்ற இறக்கமான ஒரு நாளாகவும் இருக்கும். அதனால் இந்த ஒரு நேரத்தை நீங்க சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்கள்